மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ம். குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. உங்க எல்லாரும் இங்க எதுக்காக வர சொன்னா, துபாயில இருக்கிற இப்ராஹிம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி நீங்க எல்லாரும் எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. மேடம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப துபாயில 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ஸ்க்கு கிரானைட் ஸ்டோன்ஸ், அதுவும் 3 வெரைட்டியான கிரானைட் ஸ்டோன்ஸ் தேவைப்படுது. அதை இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண சில தகுதியான கம்பெனிஸ அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம கம்பெனியும் ஒண்ணு. மேடம், கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆனா அந்த ஆர்டரை பிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அந்த ஆர்டரோட வேல்யூ 100 கோடி ரூபாய். ஆர்டரை வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, சொன்ன டைம்க்கு டெலிவரி பண்றதுக்கும் நாம ரொம்பவே கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டா நம்மளோட லாபம் 5% வச்சா கூட 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் நிச்சயமா கிடைக்கும். எங்களை நம்பி தைரியமா இறங்குங்க மேடம். நாங்களும் சக்சஸா முடிச்சு காட்டுவோம். Thank you so much. Thanks a lot. ரஞ்சினி, what's your opinion? மேம், அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க கேக்குற கிரானைட் ஸ்டோன் வெரைட்டிஸ் எல்லாம் இங்க கிடைக்குதான்னு மார்க்கெட்ல என்கொயரி பண்ணணும். ஓகே. அப்புறம் இந்த ஆர்டர் விஷயத்துல நமக்கு போட்டியா யாராவது வருவாங்க. யாரு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? நம்மளை எதிர்க்கிறவங்க யாரு? ராஜதேவன் இண்டஸ்ட்ரீஸ் மேடம். போன வருஷம் மலேசியாவில் 2 ஸ்டார் ஹோட்டலுக்கு கிரானைட் சப்ளை பண்ணியிருக்காங்க. So what? இந்த தடவை நான் தோக்க தயாரா இல்ல. மேடம், நீங்க தோத்து போக மாட்டீங்க. எவ்வளவு லோ அமௌண்ட்டுக்கு கொட்டேஷன் அனுப்ப முடியும்னு நாங்க பிளான் பண்றோம் மேடம். உங்க டீமுக்கு கேப்டனா இருந்து ரஞ்சினி தன்னோட ஐடியாஸ் சொல்லட்டும். அதுக்காக உங்க ஐடியாஸை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நினைக்காதீங்க. அறிவுபூர்வமா யார் சிந்திச்சாலும் அதை ஆக்கப்பூர்வமா நான் பயன்படுத்திப்பேன். ஓகே? ஓகே மேடம். ரஞ்சினி, நான் முதல்ல சொன்னபடி அந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிரானைட்ஸ் மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லாம கிடைக்குதான்னு விசாரி. ஓகே மேடம். ஷேகர் மேடம், உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள என்ன அமௌண்ட்டுக்கு கொட்டேஷன் அனுப்புனா நாம ஜெயிக்க முடியும்னு கரெக்டா சொல்லுங்க. இத பாருங்க, ஒரு தடவைக்கு பல தடவை கணக்கு போட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே மேடம். பிசினஸ்ல நாம ஜெயிச்சா யானை பலத்தோட ஜொலிக்கலாம். நாம பல வெற்றிகளை கடந்து யானை மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் யானைக்கு அடி சறுக்காம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. So be very careful. ஓகே. ஓகே? ஓகே மேடம். அங்கிள், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னம்மா? என் அம்மா வாழ்ந்த வீட்டை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அவங்க கால்பட்ட இடத்த, அவங்க கனவுகளோட வாழ்ந்த வீட்டை பார்க்கணும் அங்கிள். கூட்டிட்டு போறீங்களா? அந்த வீட்டை விட்டு வந்து 27 வருஷம் ஆகுதுமா. சந்திரமதி அந்த வீட்டை வச்சிருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நான் அந்த வீட்டுக்கு போனேன், திரும்ப வரமாட்டேன், வரவும் முடியாது. ஒரே ஒரு ஆசை எனக்கு, சந்திரமதியை வீழ்த்திட்டு என் கடைசி காலத்தில் அந்த வீட்டில் தான் இருக்கணும். என் மூச்சு அந்த வீட்டில இருந்து தான் போகணும். உங்க உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது அங்கிள். சந்திரமதியை வீழ்த்தினதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அங்க போலாம். அந்த நல்ல நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சாரி அங்கிள், உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். இல்லைம்மா, இட்ஸ் ஆல் ரைட். சரி சொல்லு, சந்திரமதி என்ன சொல்றா? அந்த நிலம் விஷயத்துல தோத்து போன சந்திரமதி இப்ப அடுத்த மோதலுக்கு தயாராயிட்டா. எது, அந்த ராஜதேவன் மேட்டர் இல்லையா? ஆமா அங்கிள், 100 கோடி ரூபாய் வர்த் கிரானைட் கற்கள் சம்பந்தமான டெண்டர். சந்திரமதிக்கும் ராஜதேவனுக்கும் இந்த டெண்டர்ல குறைவா கோட் பண்ணி தந்து தங்களுக்கு தான் இந்த பிசினஸ் கிடைக்கணும் 2 பேரும் போட்டி போடுறாங்க. வழக்கம் போல இந்த தடவையும் சந்திரமதி ஜெயிக்க கூடாது. அடி மேல அடி விழணும். ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்கன்னு எதுவுமே புரியாம ஆடி போனோம். இல்லம்மா, இல்ல, இந்த முறை சந்திரமதி ஜெயிக்கணும். என்ன சொல்றீங்க அங்கிள்?
எஸ். ஆனால் ஒன்றுமா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது சந்திரமதி காட்டி தான். அது என்ன எப்படின்னு என்ன இப்போ கேட்காது. வெயிட் அண்ட் see. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உள்ளவாமா. இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கான ஃபைல் தான் இது. மார்னிங். Hi, Dad. மார்னிங். ஹாய். உட்காருங்க. துபாயில் இருக்கிற இப்ராஹிம் ஒரே நேரத்தில் 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. அதுக்காக கிரானைட் ஸ்டோன் வேணும்னு நம்மக்கிட்டேயும், நல்லா கவனிங்க, நம்மக்கிட்டேயும் கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு 3 வகையான ஸ்டோன்ஸ் தேவைப்படுது. ஒருவேளை அந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சா அவங்க கேட்குற அளவுக்கு மெட்டீரியல்ஸை நம்மளால் சப்ளை பண்ண முடியுமா? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நிச்சயமா முடியும் சார். இதை பத்தி வினோத் சார் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு. உடனே சிட்டியில் இருக்க கிரானைட் குவாரிஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன் சார். அவங்க எவ்வளவு கேட்டாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியும் சார். ஓ, அவங்களுக்கு எக்கனாமிக்காக இருக்கணும், நமக்கும் ப்ராஃபிட் இருக்கணும். அந்த மாதிரி அமௌண்ட்டை கோட் பண்ணணும். இதையும் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். இந்த ஆர்டரை கரெக்டாக டீல் பண்ணால் நமக்கு 6 to 7 crores ப்ராஃபிட் கிடைக்கும். நிச்சயமா இதுல லாபம் நமக்கு கிடைக்கும் சார். கிடைக்கும் இல்ல, கிடைக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70 rupeesனு நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டீடைல்ஸ் தான் இது. வினோத், நம்ம இங்கேருந்து ஸ்டோன்ஸ் அனுப்பும்போது டேமேஜஸ் வரலாம். தெரியும் டாடி, அதெல்லாம் கணக்கு போட்டு தான் நான் இதை கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமா டாட், இதுக்கு கம்மியா வேற யாருமே கோட் பண்ண முடியாது. ஓகே வினோத், இன்னொரு விஷயத்தை இப்பயே சொல்லிடுறேன். நம்ம கோட் பண்ணுறக்கு அமௌண்ட்டுக்கு அவங்க ஓகே சொல்லி ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கேட்ட தேதிக்குள்ளே நம்ம சரக்கு அனுப்பிச்சாகணும். இது 100 கோடி ரூபா ஆர்டர்ன்றதுனால 50% அமௌண்ட்டை அட்வான்ஸ் அனுப்ப சொல்லி நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. அவங்க அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன தேதியில் நம்ம சரக்கு அனுப்பலைன்னா கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. குறைஞ்சது 100 கோடி ரூபா நஷ்டீடாக கேட்பாங்க. ஐ நோ டாட், ஐ நோ. ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது, நமக்கு தான் இந்த ஆர்டர் ஷூர். ஓகே. வெல், வினோத் ஸ்கொயர் ஃபீட் 70 rupees கோட் பண்ணியிருக்காரு. உங்களோட ஒப்பீனியன்ஸ்? சார் இது ரொம்ப குறைவான அமௌண்ட் சார். இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி எது விலை ஏறும் எது விலை குறையும்னு இப்போ எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது சார். அப்படி ரிஸ்க் எடுக்கணுமா சார்? 80 ரூபா கோட் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன் சார். யூ ஆர் ஆல்சோ ரைட். இல்ல சார், வினோத் சார் சொன்ன மாதிரி அவர் கோட் பண்ண 70 ரூபாய் தான் சார் கரெக்ட். எஸ், ஐ அக்ரி. ஆனால் மிஸ்டர் பரமேஷ் சொன்ன மாதிரி 80 rupeesக்கு நம்ம கோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். யாராவது 1 ரூபா குறைச்சி இந்த ஆர்டரை கோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி 70 rupees நமக்கு ப்ராஃபிட் இருக்கு, டேமேஜ் இருந்தால் ப்ராஃபிட் இருக்குன்னு வினோத் சொல்கிறான். அதே தான் சாரங்கமாக சொல்லாரு. ஸோ ஐ திங்க் 70 rupees பெட்டர், அது சேஃப்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம் சார். இந்த ரேட்டை கோட் பண்ணி வச்சிடலாம். ஓகே சார். சுஜி, எஸ் சார். இப்ராம் கன்சல்டேஷனுக்கு கொட்டேஷன் அனுப்புறதுக்கு நீ ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணு சொன்ன மாதிரி 70 rupeesக்கு நீ கோட் பண்ணிடு. ஓகே சார். நாளைக்கு நல்ல நாள், நான் சைன் பண்ணிடுறேன். அப்புறமா Yes, sir. ஓகே ஓகே. ரைட். ஓகே, கிளம்பலாம். வினோத், டாட், இந்த டீலை நீ கரெக்டாக முடிச்சிட்டேன்னா உனக்கு ஈஸியாக ரோட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டித்தரேன். தேங்க்யூ டாட். இதுக்கான இடத்த நீங்க உடனே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். கீப் இட் அப். மிஸ்டர் பாண்டியன் சார், மனோஜ் வந்துட்டாரா? அவர் பர்மிஷன்ல போயிருக்கார் சார். நித்யா, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த தடவை இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது காரணம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஸ்மக்லிங் கூட்ஸ் எல்லாம் கடத்துறவங்க இந்த தடவை கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது ஜெர்கின் கோட்ல.
ஜெர்கின் கோட்லையா? பாஸ்லாவா சார்? தெரியல, எப்படி வேணா இருக்கலாம். இவன் பேர் லோகோ, இவன் பேர் குமார். இவங்க 2 பேரும் ட்ரக் பெடலிஸ்ட். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால காலேஜுக்கு வெளியே ட்ரக்ஸ் விற்றதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கையும் களவுமா பிடிச்சும் ஏதோ ஒரு வழியில் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன விட்னஸும் மாறிட்டாங்க. சார், ஆளை பார்த்தா அடியாளுங்க மாதிரி இருக்காங்க. அறிவுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கா சார்? நோ, ஆளை பார்த்து எடை போடாதீங்க. இவங்க 2 பேரும் பிரில்லியன் கிரிமினல்ஸ். பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ இவங்களை பிடிக்க நம்ம உடனே ஆப்ரேஷனில் இறங்கணும். இந்த ஆப்ரேஷன் நடக்க போகிற இடம் ராயபுரம் பீச். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு காரணமே நம்ம ரஞ்சனி தான். அதனால இந்த கேஸ்ல ரஞ்சனியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு. இப்போ அவங்க டியூட்டியில் இல்லை, இன்ஃபார்மர் மட்டும்தான். என்ன வர வர ரஞ்சனி மேல கரிசனம் கூட்டிகிட்டே போகுது? உங்களை பத்தி புகழ்ந்து பேட்டி கொடுத்ததுனாலயா? ஆமா சார். இல்ல சார். ஆமாவா இல்லையா? ஆமான்னு நீங்க நினைச்சீங்களா சார்? அது இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார். ரொம்ப புத்திசாலித்தனமா சமாளிக்கிறதா நினைப்போ? நோ சார். இதை பாருங்க, அப்போ அவங்க சுய விளம்பரத்துக்காக தான் வேலை செஞ்சாங்க. இப்போ நீங்க அதையே ஃபாலோ பண்றீங்க. அவங்களுக்கு வந்து அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். பி கேர்ஃபுல். சனி போன தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் வெளியில போனா உன்னையும் சேர்த்துல கூட்டிட்டு போவேன். என்ன யோசிக்கிறீங்க சார்? அது யோசிச்சாதான் சார் நல்லா இருக்கும். வெளியில சொன்னா அது தப்பா போயிடும் சார். அது வந்து சார், நான் நல்லதுக்கு சொன்னால் நீங்க தப்பா நினைச்சுக்கீங்களோன்னு அதை சொல்ல வந்தேன் சார். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லுங்க சார். புதுசா 2 ஆபீசர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க அநேகமா இந்த வீக்லயே ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த ஆபரேஷனுக்கு நான் வச்சிருக்க பேரு ப்ளூ டெத். என்னாச்சு, வந்துட்டாளாமா? இல்லக்கா. ம், 4 மணிக்கே வந்துருவா. மணி 6 ஆகுது. ஏன் இன்னும் வரல? ஏன் பாரதி, ஒருவேளை ஸ்பெஷல் கிளாஸ், ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஏதாவது இருக்குமோ? இல்லக்கா, போன வருஷம் வேறொரு காலேஜ் பசங்க கலாட்டா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எதுவுமே கிடையாதுன்னு பிரின்சிபல் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாருக்கா. அப்படியா? ஒருவேளை பஸ் வரதுக்கு லேட் ஆயிருக்கலாம், இல்ல டிராஃபிக்ல மாட்டி இருக்கலாம். சரி, நீ உள்ள வந்து உட்காரு. பரவாயில்லக்கா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரி. அக்கா, ஹாய் டி. உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? பேசிட்டு இரு, நான் வரேன். என்னடி? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு காலேஜுக்கு வர முடியல மீனா. அதான் உன்னை பார்த்து நோட்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து நீ பேசாம சுமித்ரா கிட்ட வாங்கிக்கோ. ஏன்? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா? ப்ளீஸ் மீனா. வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு பேர் கொடுத்திருந்தேனா, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததுல ஒரே டயர்டா இருக்குடா. அதனால நீ சுமித்ரா கிட்டே பேசாம வாங்கிக்கோ. என்னடா சொல்ற? என்னாச்சு? இது பாரு, என்னால நோட்ஸ் எல்லாம் இப்ப கொடுக்க முடியாது. நீ பேசாம அவகிட்டயே வாங்கிக்கோ. என்னடி சொல்ற? இது பாரு, சொல்றத கேளு. நீ தயவு செஞ்சு கிளம்பு. சரிடி. மீனா, ஒரு நிமிஷம். எங்க போயிட்டு வர? காலேஜ் போனியா இன்னைக்கு? சொல்லு. போனேங்கா. போய் சொல்லாத. போனியா இல்லையா? சொல்லு. காலேஜுக்கு போலனா வேற எங்க போன? அது அது வந்து கட் அடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமாக்கு போனேன், அதானே? ஆமாக்கா. இது பாரு, நீ சினிமாவுக்கு போனது தப்பில்ல. உன் வயசு பொண்ணுங்களுக்கு அது சின்ன என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனா அதை மறைச்சு என்கிட்ட போய் சொன்ன பாரு,
அதான் பெரிய தப்பு. ஒரு பொய் சொன்னா அதை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். உன் கண்ணை பார்த்தே உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். பாரதி சொன்னா இந்த வருஷம் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எதுவும் இல்லைன்னு சொன்னா. அது தெரியாம நீயே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட. என்கிட்ட பொய் சொன்னது இதுவே ஃபர்ஸ்ட், இதுவே லாஸ்ட். போ. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. மேடம், இப்ராஹிம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்க கம்பெனி அனுப்ப போற கொட்டேஷன் ஃபார்மேட், அவங்க கோட் பண்ண அமௌண்ட், இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த சிடில கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.